கேட்போம். நாளைக்கு கூட செய்தியாளரை உங்களுக்கு அறிமுகத்தில் நான் மிகுந்த மகிழ்ச்சி செய்கிறேன். பகிர்ந்து கொள்ளும்படியாக மதுரை இவாஞ்சலிக்கல் பேப்டிஸ்ட் சபையுடைய ஒரு ஜூட் நட்டானியல் அவர்கள் நமக்கு வந்திருக்கிறார்கள். அவங்க வந்து மிகுந்த சந்தோஷம். ஒரு ஜூட் நட்டானியல் அவர்கள் மதுரையில ஒரு சீர்திருத்த திருச்சபை, நம்முடைய சீர்திருத்தை குறிப்பாக நம்முடைய மூல தேசத்தை விசுவாசிக்கின்ற விசுவாசிக்கின்ற சபையில் முதல்வராக ஊழியத்தை பணியாற்றி வருகிறார். குறிப்பாக அவருடைய தகவல் அவர் ஸ்டீபன்சன், அவரும் போராடினாங்க மதுரை பட்டணத்தில் வருகிறார். அவர் திருமணமாகி கர்த்தர் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார். ஒரு அழகான பெண் குழந்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்த வாரம் அந்த குழந்தை அடுத்த வாரம் பாஸ்டருடைய குழந்தை பெண் குழந்தை முதலாவது பிறந்த நாள். ஆகவே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். முதல்வரை ஒரு சிலருக்கு விசுவாசிக்கு அறிமுகமா இருக்கலாம், மற்ற விசுவாசிக்கு புதிய நண்பராக இருக்கலாம். அதனாலே நாங்கள் மீண்டுமாக நாங்கள் வாழ்க்கை வரவேற்கிறோம். ஆகவே நேரத்தை நாங்கள் நாம் வாசிக்க கேட்ட மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வாலிபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உள்ள திருச்சபை ஆலயத்துக்குள்ளே வாங்க, வந்து இடம் இருந்தால் வந்து உட்காருங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். இது தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை. அவருடைய வார்த்தை பேசும்போது தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்ற சிந்தனையோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் கேட்போம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேதக்கல்லில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாதிருந்தது. அவன் அநேகரம் விலங்கினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லுகளிலும் இருந்து கூக்கலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்பதை ஜெபித்து சிந்தனைக்கு கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தேவனே, மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். விசேஷமாக வாசி கேட்ட வேத பகுதியிலிருந்து நீர் வல்லமையாய் பேசும். அதுவரை நீர் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டு கல்லான இருதயத்தை உடைத்து சதையாக மாற்றி இங்கே கூடியிருக்கிற வாலிபர்கள் மத்தியிலும் விசேஷமாக உண்மை அறியாத ஜனங்களுடைய வாழ்விலும் நீர் வல்லமையாய் செயல்பட்டு மனதிரும்பலும் விசுவாசத்தையும் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாலிபர் கூடுகைக்கு கூடி வந்திருக்கிறோம். வாலிபர் கூடுகைக்கு கூடி வரும்போது மிக முக்கியமாக வாலிபர்கள் தங்களுடைய இள வயதில் தேவனை அறிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. நான் பிரசங்கியில் பார்க்கும்போது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்படுகிறது. வாலிப பிராயத்தில் தேவனை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கும் என்னை படைத்த தேவனுக்குமான உறவு எப்படிப்பட்டது, என்னுடைய படைத்த தேவனோடு என்னோட உறவு எப்படிப்பட்டது என்பதை நான் முதலாவது ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய தேவனுக்குமான உறவு எப்படிப்பட்டது என்பதையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். விசேஷமாக வாசி கேட்ட இந்த மார்க் சுவிசேஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் சுவிசேஷத்தில் நீங்களும் நானும் வணங்குற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை மிக தெளிவாக மார்க் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மார்க் சுவிசேஷத்தில் மொத்தம் 16 அதிகாரம் இருக்கு. இந்த 16 அதிகாரத்தை 2ஆக நம்ம பிரிக்கலாம். முதல் 8 அதிகாரங்கள், அடுத்து 9லிருந்து 16 அதிகாரங்கள் என்று பிரிக்கலாம். முதல் 8 அதிகாரங்கள் தொடர்ச்சியா என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு யார் என்று சொல்லுது. ஏன் இந்த மார்க் சுவிசேஷம் இப்படியாக இயேசு யார் என்பதையும் அந்த இயேசு என்ன செய்தார் என்பதையும் ஏன் எழுதுகிறார் என்று பார்க்கும்போது, இந்த மார்க் இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட புறஜாதிகளுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இயேசு யூதர்களுக்காக வந்தவர். ஆனால் அந்த யூதர்களே அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் சிலுவையில் அறைந்து விட்டார்கள்.
பின்ன புறஜாதியாக இருக்கிற நாங்கள், யூதர்கள் அல்லாத மனிதர்களாகிய நாங்கள் ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. யூதனுக்காக வந்த இயேசு, யூதனே அந்த இயேசுவை விசுவாசிக்கல, யூதனே அந்த இயேசுவை நம்பல, அந்த யூதனே இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டான், பின்ன நான் ஏன் அந்த இயேசுவை நம்பணும் என்ற கேள்வி யூத மார்க்கத்தில் அல்லாதவர்களுக்கு இருந்தது. அப்போ மார்க்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த இயேசு யார் என்று முதலாவது தெரிந்து கொள், இந்த இயேசு யார் என்று தெரிந்து கொள். அடுத்து இந்த இயேசு யார் என்பதை தெரிந்து கொண்ட அறிவில் இந்த இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள் என்பதுதான் இந்த மார்க்கு சுவிசேஷம் முழுவதுமாக நம்ம பார்க்க முடியும். அப்போ மார்க்கு சுவிசேஷம் முதல் 8 அதிகாரங்கள் இயேசு யார் என்று பார்க்க முடியும். 9 - 16 அதிகாரங்கள் இந்த இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதை பார்க்க முடியும். அதனாலதான் மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். அவர் ஆரம்பிக்கும் போதே, இந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போதே மிக தெளிவாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து கடவுள். அவர் எப்படி கடவுள்? அததான் முதல் 8 அதிகாரத்துல ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு போதனையிலும், ஒவ்வொரு அற்புதத்திலும், ஒவ்வொரு அடையாளத்திலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். விசேஷமாக வாசிக்கேட்ட இந்த பகுதியில மார்க்ஸ் விசேஷம் 5 அதிகாரத்துல இயேசு தன்னை கடவுள் என்பதை மிக வல்லமையாகவும் மிக அழுத்தமாகவும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, அதை நான் ஏன் படிக்கணும்? இன்னைக்கே அதை என்கிட்ட பேசுறீங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு யார் என்ற அறிவு இல்லாம, இயேசு யார் என்ற விசுவாசம் இல்லாம பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசுவை குறித்து நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்பது வாழ்வா சாவா விஷயம். இயேசுவை குறித்து, இயேசுவை ஒரு நல்ல மனுஷனா, இல்லை நல்ல தர்மங்கள் பண்ணவரா, ஒரு நல்ல போதகரா, இல்லை ஒரு புரட்சியாளரா விசுவாசித்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இயேசு சொல்றார். அப்ப நானே அவர் என்று சொல்லும் போது, நான் கடவுள் என்று நீங்க விசுவாசிக்கல அப்படின்னா நீ நிச்சயமா நரகத்துக்கு தான் போவ என்று சொல்றார். யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 31 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவ கடவுள் என்று விசுவாசிக்கவில்லை என்றால் எனக்கு நரகம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ கடவுள் என்று நம்ம விசுவாசம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? பரலோகம் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை யார் என்று விசுவாசிப்பது அதனுடைய வாழ்க்கையில வாழ்வா சாவா பிரச்சனை. இதை நம்ம லேசா சாதாரணமா கண்டுக்காம அலட்சியமா இருக்க முடியாது. ஏன்னா அந்த 4 சுவிசேஷங்களும் மிக தெளிவாக வேதத்துல இயேசு கடவுள் என்பதை மிக ஆணித்தனமாக அழுத்தமாக சொல்லிக் கொண்டே இருக்கு. பிரசங்கி 12 அதிகாரத்தில் நம்ம வாசம், வாலிபனே நீ இளம் வயதுல சிருஷ்டிகரை நினை. அந்த சிருஷ்டிகர் யார் என்பதை நான் எப்படி நினைக்கணும், அந்த சிருஷ்டிகர் யார் என்பதை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தேவன் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நான் யார் என்று தெரிந்து கொள்ளணும். நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எவ்வளவு மோசமானவன் என்பதை தெரியாம எனக்கு கடவுள் அவசியப்படவே மாட்டார். எனக்கு பசிக்காம நான் சாப்பாடு தேவையில்லை. பசிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? என்னோட வேலையை பார்த்துட்டு எப்போ பசிக்க ஆரம்பிக்குதோ, இப்போ நாங்கள் காலைல ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வரும்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக பேசிகிட்டே வந்தாங்க. கரூர்கிட்ட வரும்போது, மாஸ்டர் பசிக்குது. என்னாச்சு? பசிக்குது. அப்போ என்ன அவசியப்படுது? பசி வந்தால் தான் உணவு அவசியப்படுது. அப்போ நான் யார், நான் எப்படிப்பட்ட மனிதன் என்று தெரிந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இயேசு யார், அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்ற புரிதல் நான் அவரை விசுவாசிக்க முடியும். அப்போ வாசிக்கேட்ட இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் விசேஷம் 5 அதிகாரத்தில் இங்கே பார்க்குறோம், அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனை குறித்து பேசப்படுகிறது. அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் மிக தெளிவாக பார்க்க முடியும். 5 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். பின்பு அவர்கள்லாம் யார் வரா, யார் எங்கே வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை நம்ம பார்க்கும்போது மார்க்ஸ் விசேஷம் 4 அதிகாரம் 35 - 41 வசனங்களில் பார்க்கும்போது இயேசு இந்த கதரேனுடைய நாட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இயேசு படவேறி, இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகு ஏறி இந்த கதரேனுடைய நாட்டிற்கு வர்றாங்க. அவங்க வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா காற்றும் கடலும் மோதுகிறது. இயேசு படகின்
இல்லை தூங்கிட்டு வராரு. சீசர்லாம் பயப்படுறாங்க. ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி இயேசு எழுப்புறாங்க. இயேசு எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு என்று சொல்கிறார். அப்போ இந்த சீசர்களுக்கு அந்த இயேசுவை பார்த்தோன்னே இவர் யாரோ என்று கேட்குறாங்க. அந்த சீசனுடைய நிலைப்பாடும் பாருங்க. அந்த சீசனும் கடவுளே என்று சொல்லலை, தேவனே என்று சொல்லலை, சீசனும் இவர் யாரோ என்று தான் சொல்லுகிறான். அந்த சீசனுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை சரியான முறையிலே இன்னும் விசுவாசியாத சூழல் காணப்படுது. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த இடத்துல இயேசுவும் அவருடைய சீசர்களும் கரையிலேருந்து இறங்குறாங்க. கரையிலேருந்து இறங்கின உடனே 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். என்ன சொல்லுது அப்படின்னா, அசுத்த ஆவி உள்ள மனுஷன் எங்கிருந்து வரான்? பிரேத கல்லறையிலிருந்து வரான். முதலாவது பார்க்கிறோம், அசுத்த ஆவி ஒரு மனிதனை பிடித்திருக்கிறது. இந்த மனுஷனுடைய நிலைப்பாடு, அசுத்த ஆவி பிடிச்சிருந்த மனுஷனுடைய மோசமான நிலையை நம்ம விவரிக்கிறதுக்கு முன்னாடி, அசுத்த ஆவி பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் அப்படின்னா என்ன, இந்த மனுஷன் இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு அவனை முழுவதுமாக என்ன செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னா ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். இப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசுத்த ஆவி முழுமையாக அவனுடைய வாழ்வையும் அவனுடைய செயலையும் அவனுடைய எண்ணத்தையும் ஆக்கிரமித்தது. அந்த அசுத்த ஆவி என்ன செய்யுது அப்படின்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை, அந்த மனுஷனுடைய சிந்தனையை, அந்த மனுஷனுடைய செயல்களை முழுவதுமாக ஆக்கிரமித்தது. நம்ம கேட்ட இந்த பகுதியில் பார்க்குறோம், ஒரு ஆவி இல்லை, ஒரு அசுத்த ஆவி இல்லை, அல்லது 2 அசுத்த ஆவி இல்லை, திரளான அசுத்த ஆவிகள் என்று பார்க்குறோம். 9ஆம் வசனத்தில் வாசிங்க. இயேசு கேட்கிறார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி அங்க சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை ஆக்கிரமிக்கல, 2 அசுத்த ஆவி அந்த மனுஷனை ஆக்கிரமிக்கல, 3 அசுத்த ஆவி அந்த மனுஷனை ஆக்கிரமிக்கல, அநேக அசுத்த ஆவிகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு மனுஷனை முழுமையாய் ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த மனுஷனுடைய நிலைப்பாடு என்ன என்று பாருங்க. ஏன்னா நம்ம 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் என்று பன்மையா சொல்லியிருக்கு. அடுத்து 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவின் இடத்துல வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 16ஆம் வசனத்திலும் பிசாசுகள் பிடித்திருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ச்சியா இந்த பகுதி அந்த மனுஷனை ஒரு ஆவி பிடித்திருக்கு என்று சொல்லல, பல அசுத்த ஆவிகள் அந்த மனுஷனை பிடித்திருக்கு என்று சொல்ல. அடுத்ததுக்கு அவன் ஒரு பேரும் சொல்றான். என்ன பேர் சொல்றான்? லேகியோன் என்று சொல்றான். இப்போ லேகியோன் அப்படின்னு பார்க்கும்போது மூல பாஷையில் அது லிட்ரலாக என்ன அர்த்தம் அப்படின்னா 6000 6000 என்ற நம்பர் தான் அதோடைய அர்த்தம். அதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, அனைத்தையும் அடக்கி வெல்லக்கூடிய ஒரு சக்தி, அனைத்தையும் அடக்கி வெல்லக்கூடிய ஒரு சக்தி. அப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த லேகியோன்கள் புகுந்து, இந்த பிசாசு புகுந்து அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய சிந்தனையை, அவனுடைய இருதயத்தை, அவனுடைய சித்தத்தை, அவனுடைய வார்த்தையை, அவனுடைய செயலை, எல்லா முழு கண்ட்ரோலையும் இந்த பிசாசு பிடித்தது. முழுவதுமாக இந்த பிசாசு இவனை ஆக்கிரமித்தது. இந்த பிசாசினுடைய ஆளுகைக்கீழாக இந்த மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷன் இந்த பிசாசினுடைய ஆளுகையினால தாக்கப்படுறான். இதனால அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இது எவ்வளோ ஒரு மோசமான பரிதாபமான ஒரு நிலை என்று பாருங்க. வேதம் மிக தெளிவாக கூறுது, இந்த மனுஷனுடைய மனது, இந்த மனுஷனுடைய சித்தம், இந்த மனுஷனுடைய செயல்கள், இந்த மனுஷனுடைய அறிவு, சரீரம் அனைத்தும், அவனுடைய ஆத்துமா ஆகிய அனைத்தும் இந்த பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னா சும்மா நைட்டு கொட்டடிச்சோடனே டான்ஸ் ஆடுறதில்லை, அல்லது கல்லறையில் ஏன்னு கத்துறதில்லை. நம்ம இந்த மனுஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம். இன்னும் இவனை குறித்து சாதாரண விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இவன் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மனுஷனுடைய சரீரத்தை, இந்த மனுஷனுடைய மனசை, ஆத்மாவை, சிந்தனையை, செயல்களை, வார்த்தைகளை எல்லாவற்றையும் அடக்கி ஆளுவது இந்த பிசாசுகள். இந்த பிசாசுகள் இந்த மனுஷனுடைய சரீரத்தை அடக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா ஆண்டுட்டு இருக்கு. அப்போ வேதம் ஒரு விஷயத்தை என்ன சொல்லுது அப்படின்னா,
பிசாசு நிச்சயம் அந்த உலகத்தில் இருக்கிறான் என்பது மிக தெளிவாக போதிக்குது. அதே வேளையில் நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இப்போ பவுல் திருச்சபைக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான்னு எழுதுறாரு. அவன் ஏமாத்துவான், அவன் வஞ்சிப்பான்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஏமாத்தலாம் இல்லை, வஞ்சிக்கலாம் இல்லை, நேரடியாகவே அசுத்த ஆவி, அவன் இருளின் ஆவியாய் பிசாசின் மனிதனாய் அவன் நேரடியாகவே வந்து என்ன செஞ்சான், அந்த மனுஷனை பாதிச்சான், இந்த மனுஷனை ஆக்கிரமிச்சான், இந்த மனுஷனை பிடித்து கொண்டான். இவன் போய் வஞ்சிக்கல, இவன் ஒளியின் தூதனை போலலாம் காணப்படல. இந்த இடத்துல மார்க்ஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நேரடியாக வந்து என்ன செஞ்சான், பிடிச்சிருக்கிறான்னு பாருங்க. அப்போ இங்கே பிசாசு தன்னுடைய சுய ரூபத்தை காட்டியே இந்த மனுஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழாக வைத்திருக்கிறது. மனிதனுடைய முழுமையான தன்மையை முழுமையான தன்மையான நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளும். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், ஏன்னா இதை நீங்க சரியான முறையில் புரிஞ்சு கொண்டா தான் மனுஷன் எவ்வளவு தூரம் பாவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கான் என்பது தெரியும். முழுமையா அப்படின்னா என்னுடைய சிந்தனையை, என்னுடைய பேச்சை, என்னுடைய செயலை, என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய வழிகளை எல்லாவற்றையும் இந்த பிசாசானவன் முழுமையாய் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழாக வைத்திருக்கிறான். தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழாக வைத்திருக்கிறான்னா அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டும் தான் செய்ய முடியும். அவன் என்ன செய்யணும்னு அவன் அந்த பிசாசு விருப்பம் பண்ணுதோ அது மட்டும் தான் என்ன செய்ய முடியும், அவனால் செய்ய முடியும். அவனால் சுயமா சிந்திச்சு எல்லாம் வாழ முடியாது, சுயமா சிந்திச்சு தான் செயல்பட முடியாது, சுயமா சிந்திச்சு பேச முடியாது. சுயமா அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய ஆசைகள் எல்லாமே பிசாசினால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் அசுத்த ஆவி பிடித்திருக்கிற மனிதனுடைய நிலைப்பாடு. இன்னும் தெளிவா வேதம் இந்த மனுஷனை எப்படி வெளிப்படுத்துகிறது என்று பாருங்க. 2ஆம் வசனத்துல பாருங்க, இவனுடைய தங்கும் இடம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். லூகாஸ் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, லூகாஸ் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாய் இருந்த. வீட்டில் தங்குறதுல இவனோட இடம் எங்க இருக்கு, நெடுநாளாய் பிரேத கல்லறையிலே தங்குகிற இடம். அப்ப மரித்தவர்களை புதைக்கிற ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கிறான், தங்கியிருக்கிறான். மரித்தவர்கள் வாசமா இருக்கிற இடத்துல வாசமா இருக்கிறான். இவன் யூதனுக்கு மரித்து போனவர்களை தொட்டாலே அசுத்தம். ஆனா இவனுடைய குடியிருப்பு எங்க இருக்கு, அசுத்தம் நிறைந்த பிரேத கல்லறைகள்ல அவனுடைய குடியிருப்பு இருக்கிறது. அவன் சமூகத்துக்குள்ளாக மக்களோடு மக்களா இணைஞ்சு வாழ முடியல. வேதம் சொல்லுது, வீட்டிலே தங்காதவனும். வீட்டிலே தங்காதவனும் அவன் வீட்டிலே இருக்கிறது இல்லை, வீட்டுக்கு வரதில்லை, வீட்டினுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனையை கேட்பதில்லை, அவருடைய அதிகாரத்தை கேட்பதில்லை, வீட்டில் இருக்கிற ஒழுங்குக்கெல்லாம் கீழ்ப்படுகிற மனுஷன்லாம் இல்லை. இவன் சுயமா சுதந்திரமா பிசாசு பிடிச்சு பிரேத கல்லறைகளில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சாதாரணமான மனுஷன்கிட்ட இருந்து பிரிந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்வு. அடுத்து இவனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்ற பாருங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்கிறது சொல்லிட்டு அவனை சங்கிலினாலும் கட்ட கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்கினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கு, அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது பலம் உள்ளதாயும் அது பயம் உள்ளதாயும் இருக்கு. 3ஆம் வசனத்துல பாருங்க, அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூட. அவனை பிடிச்சி கட்டி போடலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது. மத்தேயு சுவிசேஷத்துல இதே பகுதியை குறித்து பேசும்போது அவன் என்ன செய்யறான்னா, அக்கம் பக்கத்துல போறவங்களை பிடிச்சி அடிச்சு போடுறான், அவங்க மேல கல்லை கொண்டு எரிஞ்சிடறான், அவங்கள காயப்படுத்துறான். அப்ப இங்க பார்க்கும்போது இப்படி அவன் சாதாரண மக்களை காயப்படுத்துறான், சாதாரண மக்களை துன்பப்படுத்துறான், சாதாரண மக்களுக்கு இடையூறா இருக்கிறான்னு நினைச்சு அவனை பிடிச்சி கட்டி போடலான்னு பார்த்தாலும் அவனை கட்டி போட முடியல. ஏன்னா 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் அநேக தரம் விலங்கினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும். நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க அவனை கட்டி போட, அநேக தரம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எப்படி, விலங்குகள்னாலும் சங்கிலி எப்படி இருக்கும், சங்கிலி இரும்புனால செய்யப்பட்டிருக்கும், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை அப்படி கட்டி இருந்தும்
அவன் என்ன செஞ்சான்? சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவனை அடக்கவே முடியல. அவன் வழியா ஒருத்தரும் நடக்க முடியல. அவன் பலமுள்ளவனா இருக்கிறான். அவனை பிடிச்சி கட்டி போடவும் இல்லை. கட்டி போட்டாலும் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அதை உடச்சி போட்டுறான். அப்போ இவனுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சிம்சோனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதான் இவன். சிம்சோன் பலம் உள்ளவன். அவனுடைய பலத்தை குறித்து வேதம் மிக தெளிவா மிக பலம் உள்ளது என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட சிம்சோனை போல பலம் உள்ள ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்சிருந்தானா அவன் எவ்வளோ ரூத்லெஸ்ஸாக இருப்பான் பாருங்க. நீ இப்படி வண்டியில் இப்படி போறீங்க இந்த சர்ச் வழியா, இங்கேருந்து நான் இங்கேருந்து கல்லை கொண்டு ஒருத்தர் மேலே இருந்தேன்னு எப்படி இருக்கும்? அவன் போகிற வேலை பாதிக்கப்படும், அவனுக்கு காயம் ஏற்படும், அவன் என்னை பார்த்து லூசு பேலேன்னு சொல்லிட்டு போவான். அதான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிடிச்ச அவனை கட்டி போடுவனை கட்டி போடவும் என்ன செய்யலை, அவன் முடியலை என்று பாருங்க. அடுத்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுது, அங்கே 5ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லுகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா இந்த மனுஷன் கத்திக்கிட்டே இருக்கிறான். எப்போ? இரவும் பகலும் ஓய்வில்லாமல். அப்போ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அந்த இடத்தை யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இடம். இயேசு கடல்ல இருந்து கரையில் இறங்குறாரு. இறங்குற இடம் மலை பிரதேசம், கடல், மலை, கல்லறை, கல்லறை குகைகள், சரியா? அப்போ இரவு நேரத்தில் தண்ணி அமைதியாக, கடல் அமைதியாக இருக்கும் போதும் சரியா, அந்த அலைகள் சத்தம் மட்டும் மெது மெதுவாக கேட்டுட்டு இருக்கும். மலைகள் அமைதியாக இருக்கும் போதும் இருட்டாக இருக்கும் போதும் அந்த குகைக்குள்ளேருந்து ஓன்னு கத்துறான். அப்போ என்ன ஆகும்? அந்த சவுண்ட் எக்கோ அடிக்கும் மலைகளில். அப்போ அது என்ன செஞ்சு அங்கே பாருங்க, அவன் கத்துறான்னு சொல்லலை, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறான். கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கான்னா அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ அது சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு எவ்வளோ பயத்தை கொடுத்துருக்கும். அது யோசித்து பாருங்க. சாயங்காலத்தில் இருட்டில் நடுராத்திரியில் அமைதியாக இருக்கும் போதும், மழை பெய்யும் போதும், வெயில் அடிக்கும் போதும், காத்தடிக்கும் போதும் இந்த மனுஷனுடைய சத்தம் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ கத்தணும் அப்படின்னா அவனுக்கு எனர்ஜி வேணும். அப்போ அவனுடைய எனர்ஜி எப்படி? அவனுடைய சரீர அமைப்பு மட்டும் பலம் உள்ளது இல்லை, அவனுடைய கோர் ஸ்டெமினாவே பலம் உள்ளது. அவன் ஸ்ட்ராங், அவன் லவுட் வாய்ஸில் அவன் பாருங்க, வசனம் சொல்லுது, அவன் எப்பொழுதும் கத்திக்கிட்டே இருக்கான். கத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பயம் வரும். பக்கத்து வீட்டுக்காரங்களே சண்டை போடும்போது கொஞ்சம் சண்டை போட்டாங்கன்னா நம்மளுக்கு பயம் வந்துடும். ஐயோ என்ன நடக்குது, போய் எட்டி பார்ப்போம். அப்புறம் போய் ஆனால் இவன் எப்போ பார்த்தாலும் இவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ யோசித்து பாருங்க, இயேசு காற்றையும் கடலையும் அதட்டிட்டு அந்த கடலில் வரும்போதே இயேசுவுக்கும் சீசனுக்கும் இவன் கத்திட்டு இருக்கிற சத்தம் கேட்டிருக்கும். அப்போ சீசனுடைய நிலைமை, சொச்சோ என்னமோ இருக்குடா, எவனோ ஒருத்தன் கத்திட்டு இருக்கான்டா, என்னமோ நடக்குதுடா. அந்த இடம் ஒரு பயங்கரமா, அந்த இடம் பயம் நிறைந்த ஒரு இடமா, அது மனிதனால் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடமா, தைரியமா போயிட்டு வர முடியாத ஒரு இடமா என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அடுத்து அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க, கல்லுகள்னாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். கல்லை எடுத்து தன்னையே அவன் அடிச்சு 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 உடம்பு ஃபுல்லா தன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது இது தொடர்ச்சியாய் நிகழ்கிற இடம். ஒரு தடவை அடிச்சுட்டு அப்படியே விட்டுறதில்லை. அவன் எப்பொழுதும் கத்தி கொண்டிருக்கிறான், எப்பொழுதும் கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். கல்லுனா சும்மா சாதாரண சின்ன கல் இல்லை, அது பெரிய கல், கூர்மையான கல். அதை எடுத்து தன்னுடைய சரீரத்தை வெட்டுவான். அப்போ அவனுடைய சரீரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அவனுடைய சரீரம் எப்படி இருந்திருக்கும். எல்லா இடத்துலையும் அவனுடைய சரீரத்தில் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும், காயம். எல்லா இடத்துலையும் வெட்டு. எல்லா இடத்துலையும் வெட்டுனா எல்லா இடத்துலையும் ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கும். ரத்தம் வடியும். ஒரு சில இடத்துல ஃப்ரெஷ்ஷாக ரத்தம் வந்து வச்சுருக்கும், ஒரு சில இடத்துல காஞ்சிருக்கும், சில இடத்துல சீல் புதிகி இருக்கும், ஒரு சில இடத்துல பட்ட இடத்துல பட்டு 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 அந்த இடம் பள்ளமாக இருக்கும், கருப்பாக இருக்கும். ஒரு மாதிரி அவனை சுற்றி ஒரு அசிங்கமான ஒரு நாற்றம் ஏற்படுத்தும். இது மட்டும்தான் இந்த இடம் சொல்லுதா? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 27ஆவது வசனத்தில் பாருங்க, நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் எப்படி இருக்கிறான்? அவன் நெடுநாளா வஸ்திரம் தெரியாம
நிர்வாணமாய் இருக்கிறான். அதுதான் நீங்க பாருங்க, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் நிர்வாணமாய் சுத்தி கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு நிலைப்பாடு என்று பாருங்க. நெடுநாளாய் வஸ்திரம் தெரியாமல் வெட்கக்கேடானவனாய் மற்றவர்கள் அவனுடைய நிர்வாணத்தை பார்ப்பார்கள் என்று கூட ஒரு வெட்கமும் கூச்சமும் இல்லாத ஒரு மனநிலை. அவன் எப்படி இருக்கான்? அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான், தன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். காயப்படுத்துற எங்கெங்கெல்லாம் காயப்படுத்தியிருப்பான் யோசித்து பாருங்க. அடி மண்டையில் விழுந்திருக்கும், இங்கே விழுந்திருக்கும், கன்னத்தில் விழுந்திருக்கும், மூக்கில் விழுந்திருக்கும், கல்லில் விட்டுருக்கும், பல்லு உடஞ்சிருக்கும், நாக்கு கட்டாயிருக்கும், கை கட்டாயிருக்கும், நெஞ்சில் அடி விழுந்திருக்கும், வயிற்றுல அடி விழுந்திருக்கும், காலில் அடி, எல்லா இடத்துலையும் அடி விழுந்திருக்கும். அவனும் கீழே விழுந்திருப்பான். சங்கிலினால கட்டி அதை முறிக்கணும்னா அவன் உருண்டிருப்பான் அந்த புண்ணோட, அந்த காயத்தோட. அப்போ அவனுடைய உடம்பே ஒரு ரத்த கலரியா இருக்கும். இதுல பிளஸ் அவன் நிர்வாணமா இருக்கான். எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு நிலை என்று பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவனை போய் ஒருத்தனும் போய் கட்டுப்படுத்த முடியல. சிலர் முயற்சி செஞ்சிருக்காங்க, போய் அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. சிலர் முயற்சி செஞ்சிருக்காங்க, கொஞ்ச நேரம் கட்டி இருந்திருப்பான், அடுத்த உடனே உடச்சிருந்திருப்பான். சில நேரத்தில் அவனை கட்டக்கூட முடியாம அவன் இடத்துல நெருங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. இதை தான் இந்த பிசாசு பிடிச்சவனை பற்றி வேதம் நம்மளுக்கு தெளிவாக விளக்கப்படுத்துகிறது. அவன் பிசாசின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக, அந்த முழு மனிதனும் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறான். அவன் பிரேத கல்லறைகளில் தங்கி இருக்கிறான். பிரேத கல்லறை குகைக்குள்ள, பிரேத குகைகளுக்குள்ள தங்கி இருக்கிறான். கடல், மலை, பிரேத குகைகள். அடுத்து பார்க்கும்போது அவன் பலம் உள்ளவனாய், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாமல் மிக ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா அவன் கத்திக்கிட்டே, எப்பொழுதும் இரவும் பகலும் கத்திக்கிட்டே தன்னை காயப்படுத்தி கொண்டு நிர்வாணமாய் நிற்கிற ஒரு மனுஷன். யாரும் போய் ஹெல்ப் பண்ண முடியல, யாராலையும் போய் உதவி செய்யவே முடியல. இந்த பிசாசு பிடிச்ச இந்த மோசமான இந்த நிலைப்பாடு நமக்கு என்னத்தை கற்றுத்தருது? பிசாசு பிடிச்சிருக்கிற மனுஷனுடைய இந்த நிலைப்பாடு உங்களுக்கும் எனக்கும் என்ன கற்றுத்தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுகுலத்தில் விசேஷமா மனிதர்கள் மீது பிசாசினுடைய உண்மையான நோக்கமும் தன்மையும் என்ன என்பதை கற்றுத்தருகிறது. உங்க மீதும் என் மீதும் பிசாசினுடைய உண்மையான நோக்கம் என்ன, அவனுக்கு உண்மையான அவனுடைய தன்மை என்ன என்பதை மிக தெளிவாக இந்த 5 வசனங்கள் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தி காட்டுது. அவன் இந்த பிசாசு என்ன செஞ்சிருக்கு? இந்த ஆதாமுடைய வம்சத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிசாசின் வழியில் விடப்பட்டால் பிசாசு அவனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் செய்வான் என்பதை என்ன செஞ்சிருக்கு? விளக்கப்படுத்தி இருக்கிறது. இந்த மனுஷனுக்கு என்னென்னலாம் செய்தான்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44 இயேசு சொல்றார், பிசாசு அவன் ஆதியிலிருந்து மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்படுது. அவனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். அவனோட நோக்கம் என்ன அப்படின்னா, மனுஷனை சித்திரவதைப்படுத்துறது, மனுஷனை தன்னுடைய பிடிக்குள்ளாக வைத்திருக்கிறது, மனுஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருப்பது. பிசாசுக்கு ஆதியிலிருந்தே இதுதான் நோக்கம். தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசின் சாயலுக்கு மாற்ற வேண்டும் என்பது அவனுடைய ஒரே முயற்சி. தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட, தேவனுடைய பரிசுத்த குணாதிசயத்தையும் நீதியும் ஞானத்தையும் கொண்டு படைக்கப்பட்ட அந்த ஆதாமியும் ஏவாளையும் இந்த பிசாசு எப்படி தன்னுடைய சாயலுக்கு நேராக மாற்றினானோ, அதே போல இந்த மனுகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய சாயலுக்கு நேராக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பிசாசினுடைய ஒரே முயற்சி. வேற எதுவுமே அவனுடைய நோக்கம் இல்லை. இந்த பகுதியில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சான்னு பாருங்க. அசுத்தாவிகள் அவனை பிடிச்சிருந்து என்ன செய்யறான்? அவனை சும்மாவா விட்டுருக்கிறான்? வீட்லையா தங்க விட்டுருக்கிறான்? வீட்லையா இருக்க விட்டான்? கல்லறையில இருக்க விட்டான்? வஸ்திரம் தரிக்க விட்டானா? இல்லை, அவனை நிர்மாணமாக்கினான், அவமானமாக்கினான், அசிங்கப்பட வச்சான். அவன் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்துறான். அவனை போய் மரித்தவர்கள் மத்தியில் இருக்க வைக்கிறான். அவனை கத்த வைக்க, அவனுடைய எனர்ஜி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய நோக்கம் ஒண்ணுதான், இந்த மனுஷனை, இந்த ஒரு மனுஷனுக்குள்ளாக புகுந்து அவனை சுகவே படுத்தாம, அவனுக்கு சரியே படுத்தாம, அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவனை சிந்திக்க விடாம, அவனை சுயமாய் வாழ விடாமல் தன்னுடைய விருப்பத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக அடிப்படையான நோக்கத்தோடு இந்த பிசாசு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
ஒரு மிருகத்துக்கு வெறி பிடிச்சது மாதிரி, ஒரு மிருகம் கொடூரமாக வெறி பிடிச்சு சுற்றுற மாதிரி இந்த மனுஷன் சுற்றிட்டு இருக்கிறான். ஒருவனாலும் அடக்கக்கூடாத ஒரு நிலைப்பாடு, அவனை பிடிக்க முடியாத நிலைப்பாடு. இப்படிதான் மனிதனை பிசாசு ஆக்கிரமிச்சு அப்படியே நரகத்தில் போய் தள்ளி விட்டுருவான். இதுதான் பிசாசினுடைய ஒரே நோக்கம். இப்படி மனுஷனை ஆக்கிரமிச்சு, இப்படி தன்னுடைய சித்தத்தை செய்ய வச்சு, தன்னுடைய செயலை செய்ய வச்சு, அவனுடைய விருப்பத்தை, பிசாசினுடைய விருப்பத்தை செய்ய வச்சு அப்படியே நித்தியமான நரகத்தில் போய் தள்ளுவதுதான். இப்போ நரகத்தில் போய் தள்ளிட்டான் அப்படின்னா அந்த நரகத்தினுடைய விளக்கம் சொல்லப்படும் போது அது அழுகையும் கூக்குரலுமான இடம் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:42, அவர்கள் அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுது. அப்போ நரகம் என்று பார்க்கும்போது அது அழுகையும் பற்கடிப்பும் வேதனையுமான ஒரு இடம். இந்த மனுஷனுக்கு வலிக்காமல் இருந்திருக்குமா? கல் அடிச்சோன்னே ரத்தம் சிந்தும் போது அருவருப்பாக இல்லாமல் இருந்திருக்குமா? எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அந்த வலி அவனுக்கு பெருசு இல்லை. பிசாசு தன்னை என்ன செய்யணும்னு ஆசைப்படுறானோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஐஸ்வர்யவான மனுஷன், ஐஸ்வர்யவான் லாசர், அந்த ஓமையில ஐஸ்வர்யவான மனுஷன் நரகத்தில் போய் இருக்கும்போது அங்கே சொல்றான், ஆண்டவரே இது வேதனை நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்றான். அப்போ இயேசுவை விசுவாசிக்காத ஒவ்வொரு மனுஷனும் பிசாசின் பிடியில் இருக்கிறான். இயேசுவை விசுவாசிக்காத எந்த மனுஷனும் பிசாசின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கிறான். இயேசுவை விசுவாசிக்காத, இயேசுவை நம்பாத மனிதன் பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்ப இயேசுவோடு உறவில் இல்லாதவன், மனம் திரும்பாத மனுஷன், விசுவாசம் இல்லாத மனுஷன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யாத ஒரு மனுஷன், அவன் பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து போயிருக்கிறான். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரிச்சு போயிருக்கிறான்னா ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு தான் செய்யறது பாவம்னே தெரியாது, தான் செய்வது தேவனுக்கு விரோதமான பாவமே என்று தெரியாது, தான் செய்வது தேவனுடைய கோபத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறது என்பதே தெரியாது, தான் செய்வது என்னை நித்தியமான நரகத்துக்கு நேராக தள்ள போவது என்பதே தெரியாது, தான் சொல்ற ஒவ்வொரு பொய்யும், தான் சிந்திக்கிற ஒவ்வொரு அவலட்சணமான சிந்தனையும் தேவனுடைய கோபத்தை அதிகரிக்கிறது என்பதே தெரியாது. அவன் தன்னையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான், தன்னுடைய வாழ்வையும் அழித்துக் கொண்டிருக்கிறான் என்பதே தெரியாது. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்வை அழித்துக் கொண்டிருந்தான், தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான், தன்னை நித்தியமான நரகத்துக்கு நேராக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தான். அதே போலதான் இயேசுவை விசுவாசிக்காத ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைப்பாடு தான். இயேசுவை விசுவாசிக்காத ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் உங்களை நரகத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நீ சொல்ற ஒரு பொய் உன்னை நரகத்துக்கு நேராக ஆயத்தம் பண்ணுது. உன்னுடைய ஒவ்வொரு பாவம், உன்னுடைய ரகசியமான பாவம், நீ தெரிஞ்சு செய்கிற பாவம், தெரியாமல் செய்கிற பாவம், நீ சிந்தனையினால, செயலினால, வார்த்தையினால, உணர்ச்சியினால செய்கிற ஒவ்வொரு பாவமும் உன்னை நித்தியமான நரகத்துக்கு நேராக உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாபம் வேணும் சொல்லுது. தேவன் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்றது. தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழலை அனுமதிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட மனுஷன் பிசாசினுடைய பிடியில இருக்கிறான். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு, பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இயேசு அவசியம் என்பதை மறைக்கும் ஒவ்வொரு செயலும் பிசாசின் செயல். இப்படி பாவத்தில் செத்து போயிருக்கிற மனிதனுக்கு, பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து அவசியம் என்பதை மறைக்கும் ஒவ்வொரு செயலும் பிசாசின் செயலாய் இருக்கிறது. சர்ச்சுக்கு வரலாம், ஆராதனைக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், பாட்டு பாடலாம், திருச்சபையில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா திருச்சபையில வந்து நீங்கள் இயேசுவை பார்க்கவில்லை என்றால், நீங்கள் வேதம் வாசித்தும் அந்த வேதத்துல இயேசுவை பார்க்கவில்லை என்றால், நீங்கள் வேதம் வாசித்தும் நரகத்துக்கு தான் போக முடியும், திருச்சபைக்கு வந்து நரகத்துக்கு தான் போக முடியும். தொடர்ச்சியா ஆராதனைக்கு வரலாம், ஆனா அந்த ஆராதனையில இயேசுவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால், வேதத்தின் பிரசன்னத்துல இயேசுவை பார்க்கல அப்படின்னா, இந்த இயேசுவை விட்டு உன்னுடைய சுயநீதியை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா,
மனம் திருப்புறதுக்கு நேரம் இருக்கு. நான் வாலிபன் தானே, ஒரு 40 வயசு ஆட்டும் போது கல்யாணம் ஆட்டும் சார், அப்புறமேட்டு மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற ஒரு எண்ணம் பிசாசு கொடுப்பது. முதல்ல நான் படிச்சு முடிச்சுக்கிறேன், முதல்ல நான் ஸ்கூல்ல முடிச்சுக்கிறேன், காலேஜை முடிச்சுக்கிறேன், வேலைக்கு போய் செட்டில் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து யோசிக்கலாம், இன்னும் நேரம் இருக்கு, லெட் மீ ஸ்பெண்ட் மை டைம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அது பிசாசு கொடுக்குற எண்ணம். அடுத்து நான் மட்டுமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் மட்டுமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் மட்டுமா பொய் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் மட்டுமா இச்சையான காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் மட்டுமா திருடிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காம இருக்கேன், நான் மட்டும்தான் ஜெபிக்காம இருக்கிறேனா, நான் மட்டும்தான் பரிசுத்தமா வாழாம இருக்கிறேனா, நான் மட்டும்தான் இயேசுவை நோக்கி பார்க்காம இருக்கிறேனா, உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறான், அவனுக்குலாம் ஒன்னாலையா எனக்கு மட்டும் ஆகுமாமா அப்படின்னு யோசிச்சேன்னா அது பிசாசின் சிந்தனை. இந்த மனுஷன் தன்னை கல்லுனால தன்னை அடிச்சுட்டுலாம் பார்த்தியா, அவனுக்கு வலிக்குது பார்த்தியா, ரத்தம் வருது பார்த்தியா, அது அவனுக்கு தெரியல பார்த்தியா, ஆனா நாளிச்சுல அதான் நம்மளுடைய நிலைப்பாடு. பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், இயேசுவை பார்க்காம கிறிஸ்துவை பார்க்காம அவருடைய அவசியத்தை உணராம வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு வல்லமையாய் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான். அது தெரிஞ்சுக்கோ. வேற நீ வேதத்துல இயேசுவை பார்க்கல அப்படின்னா வேதத்துல இயேசு மையமா இருக்கிறார், வேதம் இயேசுவால் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வேதத்தை வாசி, அந்த வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவ நீ புரிஞ்சு கொள்ளல, இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிக்கலனாலே என்னுடைய கண்ணு குருடா இருக்கிறது தான் அர்த்தம். திருச்சபைக்கு நேரத்துக்கு வரலாம், திருச்சபையினுடைய எல்லா ஆராதனையிலும் பங்கு பெறலாம், வேத பாட கூட்டத்துக்கு போகலாம், யூத் மீட்டிங் போகலாம், ஜப கூட்டத்துக்கு போகலாம், நான் ரசிக்கப்படாமே போகலாம், வேதத்தை தினந்தோறும் வாசிக்கலாம், ஆனால் அந்த வேதத்தில் இயேசுவை பார்க்கலாம். எனக்கு இயேசு அவசியம் இல்லை என்று நினைச்சா அது மிகப்பெரிய ஆபத்து, அது மிகப்பெரிய ஆபத்து. இந்த மனுஷன் அப்படிதான் தான் வாழ்க்கையில் தான் என்ன செய்யறேனே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கான். இயேசு அவசியம் இல்லை என்று மறைக்கிற ஒவ்வொன்றும் பிசாசின் செயல். இயேசு அவசியம் இல்லை என்று மறைக்கிற ஒவ்வொன்றும் பிசாசு. மனசுல வச்சுக்கோ, ஆழமா உன்னுடைய மனசுல வச்சுக்கோ. எனக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்துக்கு வாசிப்பதுக்கு தடையா எது வந்தாலும் அது பிசாசுன்னு செயல். அந்த பிசாசு என்ன செய்வானா, எனக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு மொமெண்ட்டை கொடுப்பான், கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை கொடுப்பான், அது நிலைச்சு இருக்காது. ஆதாம் ஏவாளுக்கு அப்படிதான் செய்தார். நீங்க சாப்பிடுங்க, கடவுளை போல மாறிடுவீங்க. ஆதாம் ஏவாள் ஒரு விஷயத்தை மறந்தாங்க, நான் படைப்பு, நான் ஒருபோதும் கடவுளாக மாற முடியாது என்பதை அதை மறந்துட்டான், அதை மறைச்சிட்டான், அதுக்கு ஒரு பாவத்தையும் ஒரு இச்சையும் முன்னாடி வந்து வச்சுட்டான். அவன் மறந்தான், அவன் கிறிஸ்துவை மறந்தான், பாவத்தில் வீழ்ந்தான். அதே போல நீங்களும் நானும் இயேசுவை பார்க்க முடியாம பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கும்போது நான் இயேசுவை மறந்து நித்தியமான நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷன் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறான். கடைசியா பிசாசு அந்த ஆத்துமாவை நரகத்துல தள்ளி கொள்வதுதான் அவனுடைய நோக்கம். His purpose is very clear. பிசாசினுடைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த இடத்துலையும் அவன் கன்ஃபியூஸ் ஆக மாட்டான், எந்த இடத்துலையும் மிஸ் ஆக மாட்டான். அவன் தன்னுடைய நோக்கத்தை பெர்ஃபெக்டா செய்வான். அவன் உன்னை கரெக்டா கிறிஸ்துவத்திலிருந்து டிவியேட் பண்ணி, வேத வாசிப்பிலிருந்து டிவியேட் பண்ணி, பைபிள் ஜபத்திலிருந்து டிவியேட் பண்ணி, ஆராதனையிலிருந்து டிவியேட் பண்ணி, இல்லை ஆராதனைக்கு வரும்போது வேற காரியத்தை உன் மனசில் கொடுத்து, வேதம் வாசிக்கும் போது வேற காரியத்தை மனசில் கொடுத்து, ஜபிக்கும் போது வேற காரியத்தை மனசில் கொடுத்து உன்னை அழகாக டிவியேட் பண்ணிட்டு போயிடுவான். அது உனக்கு தெரியாது. கேட்டா பாஸ்டர் சர்ச்சில் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பாஸ்டர், ரொம்ப நேரம் பேசுறீங்க பாஸ்டர், போர் அடிக்குது பாஸ்டர், ஏன் பாஸ்டர் ஒரே விஷயத்த பேசுற மாதிரியே இருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியல. இது நீ என்ன நினைச்சுக்கிறனா, என்னத்த அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா பிசாசின் செயல், பிசாசு உன்னைய அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்க தடை பண்ணிட்டான். அதை யோசி. அதான் இந்த லேகியோன் பிசாசுகள் அந்த மனுஷனுக்கு அப்படி செஞ்சிச்சு. அவனுக்கு தெரியல, ஐயோ நான் கல்லறையில வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இங்க வாழக்கூடாது என்று அவனுக்கு தெரியல. ஐயோ நான் நிர்வாணியா இருக்கேன்னு தெரியல, நான் அசிங்கமா இருக்கேன்னு தெரியல. அவன் நினைச்சிட்டான் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான். பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாய் அது நரகத்துல தான் போய் தள்ளும். அடுத்து இந்த பிசாசு பிடிச்சவனுடைய இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிசாசு பிடித்த மனிதனை பற்றிதான விளக்கம்
இன்றைய கால சமுதாயத்தையும் இன்றைய கால டிவி ஷோஸையும் சோசியல் மீடியாவையும் விளக்கப்படுத்துகிறது. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை பற்றிதான விளக்கம் இன்றைய கால சமுதாயத்தையும் இன்றைய காலத்தில் நீங்களும் நானும் டிவியில் பார்க்குற அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் நீங்களும் நானும் நம்முடைய கையில் வைத்திருக்கிற மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாஸையும் வெளிப்படுத்துகிறது, விளக்குகிறது. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் எப்படி இருந்தான்? இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் நெடுநாளாய் நிர்வாணியாய் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் நெடுநாளாய் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அதே போலதான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு வெக்கமே இல்லை. இந்த சமுதாயத்துக்கு வெக்கமே இல்லை. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? உறவுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். திருமண உறவுகளில் ஒழுக்கம் இல்லாமல் கள்ள உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கு. அதுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் அவனுக்கு வெக்கமாகவே இல்லை. விபச்சாரம் செய்யலாம், வெக்கமாகவே இல்லை. காலேஜ் படிக்கும்போது பாய் பெஸ்டிஸ் கேர்ள் பெஸ்டிஸ்ன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். லவர் ஒருத்தன், பாய் பெஸ்டி ஒருத்தன், கேர்ள் பெஸ்டி ஒருத்தன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். டைம் பாஸுக்கு ஒருத்தன், ஃபோனில் சேட் பண்ணுறதுக்கு ஒன்று, நேரில் காலேஜில் போய் பேசுறதுக்கு ஒன்று, ட்ராவல் பண்ணும்போது ஒன்று, சோகமாக இருக்கும்போது ஒன்று, சந்தோஷமாக இருக்கும்போது ஒன்று, ஊருக்கு போகிறதுக்கு ஒன்றுன்னு சொல்லி இன்னைக்கு மனுஷன் இப்படி தான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சினிமா பாடல்கள் கேட்குறோமா இல்லையா? கேட்கறது இல்லையா? கேட்குறோமா? பாடல் வரிகள் எதை விளக்கப்படுத்துகிறது? பாடல் காட்சிகள் எதை காட்டுகிறது? பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ, பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக காட்ட முடியுமோ அவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறது, காட்டுகிறது. அதை பார்த்து சந்தோஷமா வாவ் அப்படின்னு சொல்லி ரசிச்சு கொண்டிருக்கிறோம். அது நிர்வாணம், அது ஆபாசம், அது எனக்கு தெரியல. அடுத்து உன்னோட கையில் வைத்திருக்கிற மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஸ்னாப்சாட் என்னென்னலாம் இருக்குது, டேட்டிங் ஆப்ஸ், சேஷமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஆபாசத்தின் வெளிப்பாடு. என்ன வருது? எவ்வளோ நேரம் நீ அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்ப்பேன். உன் ஃப்ரெண்டு உனக்கு ஒரு ரீல்ஸ் அமைச்சிருப்பான், பார்ப்பேன், சிரிப்பேன், கொஞ்சம் கீழே தள்ளுவேன். அடுத்து அதே மாதிரி வரும், கீழே தள்ளுவேன், கீழே தள்ளுவேன், கீழே தள்ளுவேன். உன் கண்ணு இதை விட்டு மாறவே மாறாது. இங்கே என்ன நடந்தாலும் பிசாசு உன்னை அடிமைப்படுத்தி வைத்துட்டான். அவன் என்ன நினைச்சானோ அதுதான் செய்ய வைக்கிறான். இங்கே என்ன வருது? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் என்ன வருது? ஃபேஸ்புக் ரீல்ஸில் என்ன வருது? ட்விட்டரில் என்ன வருது? நல்லது வருதா? நீ என்ன பார்க்க ஆசைப்பட்டியோ அது உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும், தள்ளிக்கிட்டே இருக்கும். அது உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்ப. வெட்கமே இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் தன்னுடைய நிர்வாணத்தை, அரை நிர்வாணத்தை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுது. என்ன நான் நிர்வாணமாக காட்டுறதுக்கு ஆசைப்படுறேன், என்ன நான் நிர்வாணமாக காட்டுறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக் வருது, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறான், எவ்வளோ பேர் பார்த்துருக்கான் என்பதில் பெருமை. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் தான் நிர்வாணமாக நிற்கிறான் என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது போல் பிசாசின் பிடியில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சோசியல் மீடியா யூசர்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்மளுடைய சிந்தனைக்கு இன்னும் வரவே இல்லை. நம்ம எதை பார்க்குறோம், எதை லைக் பண்ணுறோம், எதை ரீபோஸ்ட் பண்ணுறோம், எதை ஷேர் பண்ணுறோம், யார் யாரோடதை எதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்மளுக்கு தெரியவே இல்லை. இது மட்டும் போதுமா? போதாது. இன்னும் நம்ம வச்சிருக்கோம் ஆபாச படங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, வாலிபர்களுக்கு மட்டும் சொல்லலை, இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தான் சொல்றேன், எல்லா வயதில் உள்ளவர்களுக்கு தான் சொல்றேன். எல்லா வயது உள்ளவர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஐயோ இது வாலிபர் கூட்டம், அதனால வாலிபர் எல்லாரும் தானே வந்திருக்கீங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லார் கையிலும் ஃபோன் இருக்கு, எல்லாரும் யூஸ் பண்றோம், எல்லாரும் பார்க்குறோம். திருமணமானவர்களும் சரி, திருமணம் ஆகாதவர்களும் சரி, வாலிபர்களும் சரி, டீன்ஸும் சரி, வயதானவர்களும் சரி, எல்லாருடைய கையிலும்
ஆபாசங்கள் நிறைந்திருக்கிறது எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய உறவில் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பிசாசின் ஆளுகை. மற்றொரு திருமண உறவை தாண்டி மற்றொரு பாலிய உறவு, அது பாவம், அது விபச்சாரம், அது தேவனுக்கு விரோதமான பகை. அதெல்லாம் எனக்கு தெரியலை. அதெல்லாம் தெரியாம இன்னைக்கு இந்த காலத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணங்க. நீங்க ஏங்க இன்னும் பூமர் மாதிரி இருக்கீங்கன்றாங்க. நீங்க ஏன் இன்னும் பழைய காலத்து ஆளு மாதிரி பேசி, இன்னைக்கு யாருக்கு பாய் பெஸ்டி இல்லை, யாருக்கு கேர்ள் பெஸ்டி இல்லை, யாருக்கு திருமண உறவுக்குள்ள அந்த கணவன் மனைவி யார் உண்மையா இருக்கிறா சொல்லுங்க? யாரு ஆபாச படங்களை பார்க்காம சுத்தமா இருக்கிறா சொல்லுங்க? இதெல்லாம் பிசாசினுடைய ட்ராப், இதெல்லாம் பிசாசினுடைய ஆளுகை. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால இதுல இருந்து விடுபடுங்க. பிசாசை கையில வச்சிருக்கீங்க, பிசாசினுடைய தாக்கத்துக்கு இழுபட்டு போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஆத்துமாவை கெடுத்துடாங்க, உங்களுடைய ஆத்மாவை கெடுத்துறாங்க. வாலிபர்களே, திருமணம் ஆகாதவர்களே, சிங்கிள்ஸாக இருக்கிறவர்களே, உங்களுடைய கற்பையும் உங்களுடைய தூய்மையும் விட்டு விடாதிருங்கள். நிர்வாணத்தை பார்க்காத, நிர்வாணத்தை காட்டாத, நிர்வாணத்தை பார்க்காத, நிர்வாணத்தை காட்டாத. இவையெல்லாம் பிசாசின் நேரடியான ஆளுகை. இது பிசாசின் செயல். அதே போல திருமணமான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுத்து வளர்க்காதீங்க. ஃபோனை கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா பிசாசை கொடுத்து வளர்க்கிறீர்கள். ஃபோனை கொடுத்து வளர்க்குறீங்கன்னா பிசாசை கொடுத்து வளர்க்குறீங்க. ஐயா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுங்க, ஒழுக்கப்படுத்துங்கள். முடியலைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய கடமையிலிருந்தும் பெற்றோர் இந்த கடமையிலிருந்தும் தவறி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். உங்களுடைய தைரியம் எங்க? ஆவிக்குரிய தைரியம் எங்க? உங்களுடைய ஆவிக்குரிய பொறுப்பு எங்க? என் பிள்ளையை பாதுகாக்கணும், என் மனைவியை பாதுகாக்கணும், என் கணவனை பாதுகாக்கணும் என்ற தைரியம் எங்க உங்களுக்கு? ஒரு விசுவாசியா, தேவனுடைய பிள்ளைகளா உங்களுக்கு தைரியம் எங்க? உங்களுடைய கண்ணியம் எங்க? உங்களுடைய பொறுப்பு எங்க? நீங்க பெற்றோர்களா தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், அதை மறந்துடாதீங்க. வாலிபர்களே, உன்னுடைய வாலிபத்தில் உன்னுடைய கற்பை இழந்துடாத, உன்னுடைய நிர்வாணத்தை காட்டாத, உன்னுடைய நிர்வாணத்தை காட்டாத, நீ நிர்வாணத்தையும் பார்க்காத. இப்படிதான் இந்த லேகியும் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நிர்வாணமா சுதந்திரமா சுற்றி கொண்டிருந்தான். இவ்வளவு மோசமான நிலைப்பாடு என்று பாருங்க. இப்ப ஏன் இயேசு அவசியம்? இப்ப ஏன் இயேசு அவசியம்? நானும் அப்படிதான் இருக்கிறேன், நான் அப்படிதான் இருக்கிறேன், நீ அப்படிதான் இருக்க. இயேசுவை விசுவாசிக்காத, உண்மையான மனதிரும்புதல் இல்லாத ஒவ்வொரு ஆத்துமாவும், வாலிபனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயதோராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாலும் சரி, ஆகாதவர்களாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனும் இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கொண்டு பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறான். விசேஷமா மறுபடியும் எம்பசைஸ் பண்ணி சொல்றது, ஏன்னா நிறைய கிட்ஸ் இருக்கனால, பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகள் இடத்துல மொபைல் ஃபோன்ஸை கொடுத்து வளர்க்காதீங்க, டிவியை போட்டு காட்டி வளர்க்காதீங்க. கண்ட்ரோல் தம், டிசிப்ளின் தம். அதுக்காக தான் தேவன் அவர்களே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அது உங்களுடைய சோம்பேறித்தனம். ஐயா சொல்லி சொல்லி பார்த்தீங்க, அழுகுறாங்க, போதுங்க. ஏன்னா உங்களுக்கு பொறுமையா என் பிள்ளையோட நேரத்தை செலவழித்து பொறுமையாக அவன்கிட்ட பேசி அவனுக்கு என்னால் சாப்பாடு ஊட்ட முடியல, அவனோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா தென் ஒய் யூ ஆர் அ பேரண்ட். அதே போல் வாலிபர்களே, கையில் ஃபோன் இருக்குது, இது என் ஃபோன், என் இஷ்டம், நான் என்னனாலும் பார்ப்பேன் நினச்சிக்காத. என் ஃபோன், என் அக்கௌண்ட்டு, நீ யாரை வந்து கேட்கறதுக்கு கேட்காத. நான் என்னத்தினாலும் பார்ப்பேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காத. நீ கணக்கு ஒப்புவிக்கணும். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இந்த செய்தியை கேட்டிருக்கீங்க. இந்த செய்தியை கேட்டாலே உங்களுக்கு ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, தேவனால் நீங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை விட்டு மறந்துருக்கணும்.
அப்படி மனம் திரும்பாம போனால் நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருப்பீங்க. அடுத்த செய்தியில் நம்ம இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வருது என்பதை பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயம், பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிற எல்லா மனுஷனும் இப்படி தான் இருக்கிறான். வேதம் சொல்லுது, மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், ஒருவனாலும் அவனை கட்ட கூடாது இருந்தது. அடுத்த 4ஆம் வசனம், அவனை அடைக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய இச்சைகளையும் உங்களுடைய ஆபாசத்தையும் எந்த மனுஷனாலும் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. நீ யோசித்திருக்கியா? நீ இந்த பாவம் செஞ்சுருப்போம், இந்த பாவம் செஞ்சுட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன், மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு அவ்வளோதான், இனிமேட்டு கட்டு, இனிமேட்டு பார்க்கணும், 10 நிமிஷத்தில் திரும்பி அங்கே தான் போய் நிற்பேன். சரி, இதை லாஸ்ட், இந்த டேட்டா முடிகிற வரைக்கும். ஆனால் டேட்டா நீ 3 GB போட்டு வச்சுருப்ப. 3 GB 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் தீக்கிறேன்னா நீ எவ்வளோ பார்க்குற பாரு, எவ்வளோ தூரம் அதுக்கு அடிமைப்பட்டிருக்க. அது உன்னையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த லேகியோன் பிசாசை எவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே போல பிசாசின் பிடியில பாவத்தில், விசேஷமா இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை எந்த மனிதனாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் செயல்படுற வரைக்கும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் பாவத்தில் சிக்கி இருக்கிற மனுஷனுடைய நிலைப்பாடு. இங்கே மகிமையான சத்தியம் என்ன தெரியுமா? இந்த மனுஷனை தேடி இயேசு வந்தார். இந்த மனுஷனை தேடி இயேசு வந்தார். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில், அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் இயேசுவே வந்து என்னை காப்பாத்துங்கன்னு கூப்பிடல. ஐயோ நான் நிர்வாணமா இருக்கிறேன், ஐயோ காயத்தால் நிறைஞ்சிருக்கிறேன், சீல் வடிஞ்சிட்டு இருக்கு, நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன், நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், என்னைய யாராச்சும் வந்து காப்பாத்துங்க அவன் கத்தல. he is enjoying himself. சந்தோஷமா தன்னுடைய நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை தேடி இயேசு வந்தார். அதே போல இன்னைக்கு நீ கேட்கல, நீ கூப்பிடல, ஐயோ நான் ஆபாச படத்தை பார்த்துட்டு இருக்கேனே, நிர்வாணத்தை பார்த்துட்டு இருக்கிறேனே, சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிருக்கிறேனே, என் இஷ்டத்துக்கு நான் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேனே, உறவுகளில் உண்மை இல்லாமல் இருக்கிறேனே, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க நீ கேட்கல. தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உன் இடத்துல இறங்கி வருகிறார். என்ன மகிமையான ஒரு சத்தியம் என்று பாருங்க. தேவன் மனுஷனை தேடி வருகிறார். பாவியான மனுஷனை சந்திக்க தேவன் வருகிறார். இறந்து போனதை தேட இயேசு வருகிறார். நீ உன்னோட வாழ்க்கையில் நினைச்சா, ஐயோ நான் அப்படிப்பட்ட மோசமான பாவத்தில் இந்த லேகியோனை போல நானும் இருக்கிறேன். ஆமா இருக்க, இப்படியே போன நரகத்துக்கு போய் ஆமா போத. அதுக்காக தேவன் உன் மீது அன்பு கூர்ந்தவராய், தேவன் உன்னை நேசித்தவராய் அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இன்றைக்கு அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மூலமாக உன்னிடத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக பேசிக்கொண்டு உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையற்ற நிலையில இயேசு அப்படியே விட்டுட்டு போல. நம்பிக்கையற்ற நிலையில அப்படியே இயேசு போயிட்டு வா போயிட்டு அப்படியே சாவு அப்படின்னு சொல்லல. என் பேச்சை கேட்காம தானே போனேன் போ அப்படின்னா சொல்லல. அவர் தேடி, இந்த மனுஷனை தேடி இந்த ஒருத்தனுக்காக கடலை கடந்து வந்தார். ரட்சிக்கப்படாத எத்தனையோ திரளான ஜனங்களுக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். இன்று ரட்சிக்கப்படாத குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக, திருமணமானவர்களுக்காக, வயோதிபர்களுக்காக இன்று தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களிடத்தில் சமீபமாயிருக்கிறார். அவர் சமீபமாயிருக்கும் போது அவரை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கே ரட்சையினால் அனுக்கிரக காலத்திலே அவரை பற்றி கொள்ளுங்கள். மிக முக்கியமா ஆபாசம் என்ற பாவத்திலிருந்து விடுதலை பெற இயேசுவால் விடுதலை கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். அதனால தான் மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 அந்த பிசாசை சுகப்படுத்தணும் என்று தெரிந்து இயேசு வந்தார். தேவன் இறங்கி அன்பினாலும் கிருபினாலும் அந்த மனுஷனை கட்டினார். இயேசு நடத்துல வா, இயேசு நடத்துல வா, இயேசுவை விசுவாசி, இயேசுவை நம்பு. மனந்திருமாக போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று வேதம் சொல்லுது. இயேசுவை நம்பு. இயேசு உன்னை தேடி வருகிறார். தேடி வந்து உன்னை மீட்டுக் கொள்கிறார், உன்னை ரட்சிக்கிறார், உனக்கு மனந்திரும்பலை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார்.
இயேசு இல்லாம பொய் சொல்றதுலேருந்து கூட விடுதலையாக முடியாது. இயேசு இல்லாம நீ நினைக்கிற ஒரு சின்ன பாவத்திலிருந்து கூட விடுதலையாக முடியாது. அப்ப ஐ எம் ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ். உனக்கு இயேசு அவசியம். ஏன்னா அவர் கடவுள், அவர் தேவனுடைய குமாரன், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் ஒருத்தரால் மட்டும்தான் அவனுக்கு விடுதலை கொடுக்க. வேற எந்த மனிதனாலும், வேற எந்த முயற்சி எடுத்தாலும், வேற எந்த வழிமுறைகளில் போனாலும் நீ உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது. இயேசுட்ட வராம, இயேசுனுடைய சிலுவையில வராம, இயேசுனுடைய சிலுவையை நீ நோக்கி பார்க்காமல் ஒருபோதும் விடுதலை பெற முடியாது. மனந்திரும்புதல் தொடர்ச்சியா, இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்த செய்தியில எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழலாம் என்பதை பார்ப்போம். மனந்திரும்புதல், தேவன் மனந்திரும்புதலுக்கு உங்களையும் அழைக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.